வணக்கம். கத்தாருக்கான இன்றைய முக்கிய செய்திகள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கல்ஃப் தோழி சேனல். தங்கம் கடத்தலில் ஈடுபட்ட 8 நபர்களை கத்தார் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கத்தாரில் இருந்து தங்கம் கடத்துவதில் ஈடுபட்ட நபர்கள் கைது செய்யப்பட்ட நடவடிக்கையின் நேரடி காட்சிகளை கத்தார் உள்துறை அமைச்சகத்தின் குற்ற புலனாய்வுத்துறை பகிர்ந்து கொண்டுள்ளது. சமூக ஊடகங்களில் குற்றத்திற்காக வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த 8 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஹமத் சர்வதேச விமான நிலையத்தில் நாட்டிற்கு புறப்படவிருந்த நபர்களை அதிகாரிகள் எவ்வாறு அடையாளம் கண்டுபிடித்தனர் என்பதும், சந்தேக நபர்கள் அதிகாரிகளிடம் எவ்வாறு சரணடைந்தனர் என்பதையும் காணொளி சித்தரித்துள்ளது. மேலும் சோதனையின் போது பணம், நகைகள், மொபைல் போன்கள் போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த வீடியோ காட்சிகளை தனது சமூக ஊடக வலைதளத்தில் பதிவு செய்த கத்தார் அமைச்சகமானது தங்க கடத்தலில் ஈடுபட்ட இந்த 8 நபர்களையும் கைது செய்துள்ளதாகவும் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களையும் வீடியோ பதிவில் காட்டியுள்ளது. மேலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. உலகளாவிய செயலிழப்பிற்கு மத்தியில் கிரவுட்ஸ்ட்ரைக் மென்பொருள் சிக்கல் குறித்து தகவல் தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான CRA பயனர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கிரவுட்ஸ்ட்ரைக் மென்பொருள் புதுப்பிப்பில் உள்ள தொழில்நுட்ப சிக்கல் குறித்து தகவல் தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த கிரவுட்ஸ்ட்ரைக் சாஃப்ட்வேர் அப்டேட்டில் உள்ள தொழில்நுட்ப சிக்கலானது அதனை பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்களின் மின்னணு அமைப்புகளை பாதிக்கலாம் என்று எச்சரித்துள்ளது. இந்த சிக்கல்கள் தீர்க்கப்படும் வரை எந்த ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் அல்லது டவுன்லோட் செய்வதை தவிர்க்குமாறு அனைத்து பயனர்களுக்கும் CRA ஆனது எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் தகவல் தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமானது இந்த நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும், இது தொடர்பாக ஏதேனும் முன்னேற்றங்கள் கிடைத்தவுடன் கண்டிப்பாக அனைவருக்கும் தெரியப்படுத்துவதாகவும் உறுதிப்படுத்தியுள்ளது. 19 ஜூலை 2024 வெள்ளிக்கிழமை காலை உலகளாவிய தொழில்நுட்ப பிரச்சனையால் உலகெங்கிலும் உள்ள நிறுவனங்களில், குறிப்பாக விமான நிறுவனங்கள், தொலைத்தொடர்பு நிறுவனங்கள், ஊடகங்கள், வங்கிகள் மற்றும் பல நாடுகளில் உள்ள முக்கிய வர்த்தக சந்தைகளில் பெரும் செயலிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கத்தாரின் தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகமானது தேசிய சைபர் செக்யூரிட்டி ஏஜென்சி ஆகியவற்றுடன் இணைந்து கூட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதில் கிரவுட்ஸ்ட்ரைக் மென்பொருள் செயலிழப்பால் நாட்டின் முக்கிய துறைகள் எதுவும் பாதிக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளது. இருப்பினும் சில வரையறுக்கப்பட்ட குறுக்கீடுகள் இருந்துள்ளதாகவும் அவை உடனடியாக தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளது. கிரவுட்ஸ்ட்ரைக் உடன் இணைக்கப்பட்ட எந்த அமைப்புகளையும் அப்டேட் செய்யும் பொழுது கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு கத்தாரில் உள்ள அனைத்து நிறுவனங்களையும் CRA வலியுறுத்தியுள்ளது. சூக் வாகிஃபில் உள்ளூர் பேரீச்சம்பழ கண்காட்சியின் 9வது பதிப்பு நடைபெற உள்ளது. வருகின்ற ஜூலை 23ஆம் தேதி தொடங்கவிருக்கும் உள்ளூர் பேரீச்சம்பழ கண்காட்சியை நடத்துவதற்காக சூக் வாகிஃபின் கிழக்கு சதுக்கமாகிய ஈஸ்டர்ன் ஸ்கொயரில் குளிரூட்டப்பட்ட கூடாரம் ஒன்று எழுப்பப்பட உள்ளது. ஆகஸ்ட் 3, 2024 வரை ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும் பிரபலமான இந்த கண்காட்சியில் கலந்து கொள்ள ஏற்பாட்டாளர்கள் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். இந்த கண்காட்சியில் உள்ளூர் மற்றும் சர்வதேச பண்ணைகளில் உள்ள ஹலாவி, மசாபதி, மெட்ஜூல் மற்றும் பல வகையான பேரீச்சம்பழ வகைகள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. பேரீச்சம்பழ வகைகளை தவிர கேக்குகள், ஜாம்கள், பழச்சாறுகள், ஊறுகாய்கள் மற்றும் ஐஸ்கிரீம் போன்ற பேரீச்சம்பழத்திலிருந்து பெறப்பட்ட பல தயாரிப்புகள் இடம்பெற உள்ளன. இந்த கண்காட்சியின் முந்தைய பதிப்பில் 100க்கும் மேற்பட்ட பேரீச்சம்பழ வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டதாகவும் 2 மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள பழங்கள் விற்பனை செய்யப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
கத்தார் ரியாலிற்கான பணமாற்று விகிதமானது இந்திய ரூபாயின் மதிப்பில் 22.86ஆகவும் இலங்கை ரூபாயின் மதிப்பில் 83.25ஆகவும் உள்ளது. இந்த பணமாற்று விகிதங்கள் எக்ஸ்சேஞ்சுகளை பொறுத்து மாறுபடலாம். கத்தாரில் இன்றைய நிலவரப்படி 1 கிராம் தங்கத்திற்கான விலையானது 18 கேரட் 224.18 கத்தாரி ரியாலாகவும் 22 கேரட் தங்கமானது 274 கத்தாரி ரியாலாகவும் உள்ளது. அதே சமயத்தில் வெள்ளியின் விலையானது 1 கிராம் 3.41 கத்தாரி ரியாலாக உள்ளது. இந்த விலை நிலவரங்களானது நகைக்கடைகளை பொறுத்து மாறுபடலாம். கத்தாரிற்கான இன்றைய முக்கிய செய்திகள் முடிவடைகின்றன. தினசரி கத்தார் தகவல்கள் மற்றும் செய்திகளை தெரிந்து கொள்ள கல்ஃப் தோழி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.